வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான பதிவு. ஒருத்தர் வந்து அவர் பையன்கிட்ட சொல்லியிருக்காரு, தம்பி நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையன் இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் சொல்கிற பொண்ணெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற பொண்ணு யாருன்னு ஃபஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டோடனே, நான் சொல்கிற பொண்ணு வந்து பில்கேட்ஸோட பொண்ணு அப்படின்னோடனே இந்த பையன் யோசனை பண்ணிட்டு, ஓகேப்பா நீங்கள் சொல்கிறபடியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்லையா. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பில்கேட்ஸ் ஃபோன் பண்ணி என்னோட பையனை வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்க, உங்கள் பொண்ணு தரீங்களான்னு கேட்டிருக்காரு. ஸோ பில்கேட்ஸ் வந்து உன் பையனுக்கெலாம் என்னோட பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவர் சொன்னாராம், என்னோட பையன் யாருன்னு நினைக்கிறீங்க, வேர்ல்ட் பேங்கோட சிஇஓ. அப்போ உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே பில்கேட்ஸ் யோசனை பண்ணி, ஓகே நான் என் பையனை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வேர்ல்ட் பேங்கோட சிஇஓக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் கம்பெனியோட சேர்மனாக என் பையனை பண்ணுங்கன்னொன்னே, உன் பையன்லாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் தகுதி நிறையா வேணும் அப்படின்னதுக்கு அவர் சொன்னாராம், என்னோடய பையன் யாருன்னு நினைக்கிறீங்க, சாதாரண ஆள், என்னோடய பையன் வந்து பில்கேட்ஸோட மருமகன் அப்படின்னோடனே அந்த வேர்ல்ட் பேங்கோட சிஇஓ வந்து ஓகே உங்கள் பையனுக்கு நான் வேலை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் பாலிட்டிக்ஸ், இதுதான் வந்து அரசியல். எப்படி வந்து ஒரு விஷயத்தை அவங்க எப்படி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இதுதான் அரசியல். மக்கள் வந்து அரசியலை வந்து தப்பாக புரிஞ்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அரசியல் அப்படிங்கிறது இப்போ வந்து சிலவங்களுக்கு, இப்போ வந்து நம்ம ஒரு வாக்கிங்கே போகிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து மற்றவங்களோட பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்து நாய்க்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி அரசியல் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னென்னா மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் சேவை பண்ணுறவங்க தான் அரசியல் பண்ணணும். ஆனால் இவங்க பண்ணுற அரசியல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த அரசியலுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள் நமக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவெடுக்கணும். ஸோ அரசியல் நம்மளை வச்சு எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசனை பண்ணணும். நம்மளை வச்சுட்டே இப்போ வந்து சில ப்ரோக்ராம் வந்து சில டிவியில் நடந்துகிட்ருக்கு, லைவ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை ஒரு வீட்டில் வச்சு ஒரு 50-60 பேர் ஆகிடும், எக்ஸாக்டாக தெரியல, வச்சு வீட்டில் வச்சு இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி உண்மையே கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட். அவங்க பேசுறது, சண்டை போடுறது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். எதுவுமே வந்து உண்மையான விஷயங்கள் இல்லை. இது உண்மையா இல்லையான்னு நமக்கு புரிஞ்சுக்காம டெய்லி நம்ம அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அரசியலில் 2 பேரும் எதிரியாக வெளில காமிக்கிறாங்க, அவங்க உண்மையாலுமே எதிரிகளாக ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியாது. நிறைய இதில் பதிவில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து சில கட்சியில் இருக்கிற பிரமுகர்கள் வந்து அவங்க ஆட்சியில் இல்லாத போது அவங்களுக்கு காரியங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மற்ற கட்சி, அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்கள வந்து கூப்பிட்டு சில விஷயங்களை சாதிச்சுக்குவாங்களாம். ஸோ நம்ம பார்க்குற பார்வை வேறு, அரசியலுங்கிறது வேறு. இதை வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேயா?